ஹென்ரி ஃபாயில்ஸ் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹென்ரி ஃபாயில் அவருடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 14 பிரின்சிபல் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த பிரின்சிபல் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாருன்னா ஒரே விதமான ஜாப் அவர் ஒர்க் பண்ணும்போது அந்த ஜாபை பற்றியான நுணுக்கங்கள்லாம் வந்து அவருக்கு தெரிய வரும். ஸோ இதனால் அந்த ஜாபோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஜாபோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி ஒரே விதமான ஜாப்பை பண்ணுறது டிவிஷன் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு சூப்பர்வைசர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆர்டர் படி எம்ப்ளாயீஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹை லெவல் ஆஃப் ஆர்டர் தான் அத்தாரிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு எம்ப்ளாயி சூப்பர்வைசர் சொல்கிற வேலையை அப்படியே செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னா ஸோ அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ மூணாவது பாயிண்ட்டு டிசிப்ளின். ஸோ எந்த ஒரு கம்பெனின்னு எடுத்தாலும் அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது தான் டிசிப்ளின் சொல்லி அவர் மூணாவது பாயிண்டில் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பிரின்சிபல் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஸோ ஒரு சூப்பர்வைசர் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆர்டர் படி எம்ப்ளாயீஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா அந்த ஆர்டர் படி எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இது 2 ஆர்டர் 3 ஆர்டர்னு சொல்லி 2 சூப்பர்வைசர் 3 சூப்பர்வைசர்னு சொல்லி ஆர்டர் வரும்போது எம்ப்ளாயி எந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் போகும். ஸோ ஒரு கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசர் ஒரு ஆர்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அதான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பிரின்சிபல் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஸோ யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் எப்படி யூனிட்டி ஆஃப் கமாண்ட்லேருந்து டிஃபர் ஆகுதுன்னா ஒரு சூப்பர்வைசர் ஒரு பிளானை கொடுக்குறாரு. அந்த பிளான் படி எம்ப்ளாயீஸ்லாம் கரெக்டாக வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா ஸோ அது யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். இது அப்படி இல்லாமல் இன்னொரு சூப்பர்வைசர் மூலமாக அவர் ஒரு பிளான் கொடுக்குறாரு. ஸோ அந்த பிளான் படி நடக்கவா எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன சூப்பர்வைசரோட பிளான் படி நடக்கான்னு சொல்லி எம்ப்ளாயீஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னா அது யூனிட்டி ஆஃப் டைரக்ஷனில் வராது. ஸோ ஒரே ஒரு பிளான் மட்டும்தான் இருக்கணும். அதான் அவர் 5th பாயிண்டில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பிரின்சிபல் சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு ஜெனரல் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாருன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேமெண்ட்டுக்காக சேலரிக்காக மட்டும் ஒர்க் பண்ணக்கூடாது. கம்பெனி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், கம்பெனியும் ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லி அந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது அவருக்கு டைரெக்டாக பெனிஃபிட் இல்லாமல் இருந்தால் கூட கம்பெனி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் அவருக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இன்சென்டிவ் கூட கொடுக்கலாம் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி 6th பிரின்சிபலில் ஹென்ரி சொல்கிறாரு. 7வது பிரின்சிபல் ரெமுனரேஷன் ஆஃப் பர்சனல். ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்குமே வந்து கரெக்டான வேஜஸ் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ ஃபேர் வேஜஸ் இருக்குன்னு சொல்லி 7வது பிரின்சிபலில் சொல்கிறாரு. 8வது சென்ட்ரலைசேஷன். ஸோ எப்போதுமே ஒரு ஆர்டர் இருந்தாலும் சரி, ஒரு கமாண்ட் இருந்தாலும் சரி, ஹை லெவல் அத்தாரிட்டியில் இருந்து தான் மேனேஜரில் இருந்து தான் ஸோ அடுத்த லெவலுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மேனேஜரோடைய கமாண்டை நெக்ஸ்ட் இருக்கிற சூப்பர்வைசர் எம்ப்ளாயீஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸோ அதுதான் சென்ட்ரலைசேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்களோ அதுபடி கரெக்டாக கம்பெனி மூவ் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் எம்ப்ளாயீஸே முடிவு பண்ணி ஒரு ஒர்க்கை பண்ணும்போது ஸோ அது வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு 9th பாயிண்ட்டு ஸ்கேலார் செயின். ஸோ இதுவும் அதே தான். ஒரு மேனேஜர் வந்து ஒரு கமாண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த கமாண்ட் வந்து கடைசி லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி வரைக்கும் கரெக்டாக போய் சேரணும். 2வது சூப்பர்வைசர், 3வது ஃபோர்மேன், 4வது எம்ப்ளாயி. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஆர்டரில் வந்து அந்த கமாண்ட் போகுதுன்னா ஸோ அதான் ஸ்கேலார் செயின். ஸோ இந்த மாதிரி போகும்போது கரெக்டான கமாண்ட் வந்து எம்ப்ளாயீஸுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஒர்க்கிங் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 10th பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா ஆர்டர் சொல்கிறாரு. ஸோ இதில் ஆர்டர்னால் மெட்டீரியல் ஆர்டர் வரும், எம்ப்ளாயீஸ் ஆர்டர் வரும். ஸோ மெட்டீரியல் ஆர்டர் அப்படிங்கும்போது மெட்டீரியல்னால் கரெக்டான இடத்துல கீப் பண்ணணும். ஸோ ஒரு பொருள் வெயிட்டாக இருக்குதுன்னா அதை வந்து லோவர் ட்ராக்கில் வைக்கலாம். ஸோ குவாலிட்டியான பொருள் அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்கில் வைக்கணும். ஸோ இதெல்லாம் மெட்டீரியல் ஆர்டரில் வருது. மேன் ஆர்டர் பொறுத்தளவில் எம்ப்ளாயீஸ் ஆர்டரில் ஸோ எம்ப்ளாயீஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ ஸ்டாண்டர்ட் எம்ப்ளாயாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹை அக்யூரேசி ஜாபில் வந்து அவங்கள வைக்கணும்.
ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஆர்டரில் வந்து கீப் பண்ணணும்னு சொல்கிறாரு. 11th பாயிண்ட் என்னென்னா ஈக்குவிட்டி. ஸோ இதில் என்னென்னா ஒரு எம்ப்ளாயி இருந்தாலும் சரி, சூப்பர்வைசர் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உண்டான மரியாதையை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி 11th பிரின்சிபல் சொல்கிறாரு. ஸோ 12வது ஸ்டெபிலிட்டி அட் டென்யூர் ஆஃப் பர்சனல். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் எடுத்தாலுமே அந்த இண்டஸ்ட்ரியில் 10 வருஷம் 15 வருஷம் சொல்லி ஒர்க் பண்ணக்கூடிய சீனியர் எம்ப்ளாயி இருப்பார். ஸோ அந்த சீனியர் எம்ப்ளாயிக்கு உண்டான அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும், கம்பெனி பற்றி A to Z தெரியும். ஸோ அவருக்கு உண்டான பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். ஸோ அவரை கண்டிப்பாக வந்து கடைசி வரை வேலையில் வந்து ஒர்க்கில் வந்து நீடிக்கும்படி செஞ்சுருக்கணும்னு சொல்லி 12வது பாயிண்ட்டாக சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு 13 பாயிண்ட் பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாருன்னா அவர் வந்து இந்த ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ ஜாபை வந்து இன்னும் அக்யூரியஸாக பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி யோசிக்கணும். யோசிச்சு அதை அப்படி சூப்பர்வைசர்ட்டு சொல்லி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையும் பார்க்கணும்னு சொல்லி 13 பிரின்சிபலில் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு 14th பிரின்சிபல் ஈஸ்பிரிட் டி காப்ஸ். ஸோ இந்த பிரின்சிபல் என்னென்னா ஒரு சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, ஒரு எம்ப்ளாயி இருந்தாலும் சரி, ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்கிறாரு, அதை ஹார்மோனியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ ஒற்றுமை வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி 14th பிரின்சிபலில் சொல்கிறாரு. ஸோ இந்த 14th பிரின்சிபலும் ஹென்ரி ஃபாயிலோட பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு.